ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் வச்சுவர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் வேகன்ஸியோட தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் இருக்கிற ஜாப் வேகன்ஸியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலராக நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிளில் ரிலீஸ் பண்ணுற ஜாப் வேகன்சி அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம எந்த பற்றின ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோட்டலான தி ராயல் பார்க் அப்படின்ற பாண்டிச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு பெஸ்ட் ஹோட்டல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஆர்டர் வைஸாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டெக்னீஷியன் தான் கேட்டிருக்காங்க. ஏசி டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேகன்சி ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஏசி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் கேட்டிருக்காங்க. ப்ளம்பர் ஒர்க்குக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளம்பர் ஒர்க்குக்கு நீங்கள் ஆல்ரெடி ப்ளம்பர் ஒர்க்கிங் செஞ்சிருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஓகே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளம்பர் ஒர்க்குக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஜாப் வேகன்சியும் தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிஷியனுக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐ டிப்ளமோவில் எலக்ட்ரிஷியன் முடிச்சு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த வேலைவாய்ப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஃப் தான் கேட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃப்க்கு வந்து F&B ப்ரொடக்ஷனில் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிளில் ரிலீஸ் பண்ணுற ஜாப் வேகன்சி அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாருமே ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி சவுத் இந்தியன் மாஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. இந்த சவுத் இந்தியன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F&B ப்ரொடக்ஷனில் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி நார்த் இந்தியன் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் சமைக்க தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே. டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா F&B ப்ரொடக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி சைனீஸ் கேட்டிருக்காங்க. சைனீஸ் மாஸ்டர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சைனீஸில் சமைக்க தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F&B ப்ரொடக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இமிடியேட்டாக நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பார்த்துட்டு எலிஜிபிள் இருக்கீங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இமிடியேட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு 1, 2 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இமிடியேட்டாக அவங்க ஹையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமிடியேட்டாக போய் ஜாயின் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிடிபி தந்தூரி தான் கேட்டிருக்காங்க. F&B ப்ரொடக்ஷனில் தான் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் கேப்டன் கேட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் கேப்டன் அதாவது எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரெஸ்டாரண்ட் கேப்டன் அந்த ரெஸ்டாரண்ட் பார் வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் கேப்டன், ரெஸ்டாரண்ட் மேனேஜர், பார் மேனேஜர், கேப்டன்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா B&B சர்வீஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கண்ட் 2 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார் கேப்டனுமே கேட்டிருக்காங்க. B&B சர்வீஸில் தான் உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார் கேப்டனுக்கு. அடுத்தது ரெஸ்டாரண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் மேனேஜராக நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? B&B சர்வீஸில் தான் உங்களுக்கான ஒர்க்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடியுமே கொடுத்துருக்கேன். உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜருக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார் மேனேஜர் கேட்டிருக்காங்க. பார் மேனேஜர் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P&B சர்வீஸில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த பார் கேப்டனுக்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் கேப்டனுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எத்தனை பேர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷனும் எலிஜிபிளும் இருந்தால் நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்களுமே குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங்க்கு 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க ஹோட்டலில் நிறைய வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில். ஸோ இந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இந்த ஓப்பனிங்ஸ் ரிலேட்டடாக தான் ஜாப் வேகன்சி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்கள். அட்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே, எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்களுமே அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கெரியர் இதிலேருந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இப்போ கீழே கொடுப்பேன். அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வால்க்-இன் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் டைரெக்டாகவே போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். அதாவது அ தி லீ ராயல் பார்க் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸுமே வந்துடும். டைரெக்டாக போயிட்டு இங்கே பாண்டிச்சேரி சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. நீங்களுமே டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள் இன்டர்வியூ. உங்களுக்கு ஒரு வேளை லக் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம